நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீமுக்கு கத்தார்ல அநீதி இழைக்கப்பட்டது. என்னன்னாங்க, FIFA 2026ல விளையாடுறதுக்கான தகுதி போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. இதுல குரூப் ஏல கத்தாருக்கு அகைன்ஸ்டா கத்தார்ல இந்தியன் ஃபுட்பால் டீம் விளையாடுறாங்க. மேட்ச்ல என்னாச்சுனாங்க, ஃபர்ஸ்ட் 37வது நிமிஷத்துல இந்தியா ஒரு கோல் போடுறாங்க, லீட்ல இருக்கும். அடுத்ததா 73rd or 76th மினிட்ல கத்தார் ஒரு கோல் போடுறாங்க. இப்ப ஈக்குவல் ஆயிட்டாங்க. 85வது நிமிஷத்துல நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீமுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயம் காத்துட்டு இருக்கு. கத்தார் கோல் போடுறதுக்காக அந்த கோல் போஸ்ட் கிட்ட கொண்டு வராங்க. கோல் கீப்பர் அதை தடுக்கும் பொழுது அந்த பால் கோல் போஸ்டோட சைட்ல வெளியில போயிடுது. அந்த வெளியில போன பால கத்தார் பிளேயர் ஒருத்தர் கால்ல வச்சு உள்ள இழுத்து பாஸ் கொடுக்குறாரு. இன்னொரு பிளேயர் வந்து அடிச்சு அதை கோல் ஆக்கி 2-1 அப்படிங்கக்கூடிய கோல் கணக்குல வின் பண்ணிருக்காங்க. ரெஃபரிஸ் கிட்ட போயிட்டு நம்ம ஃபுட்பாலர்ஸ் எல்லாருமே முறையிடுறாங்க. தேர் நாட் ரெடி டு கோ ஃபார் ரீகன்சிடரிங். என்ன கொடுமை இல்லைங்க. ஆல்ரெடி ஹார்ட் பிரேக் ஆயிருக்கக்கூடிய நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீமுக்கு இந்த சார்பா ஒரு சல்யூட் அண்ட் ரெஸ்பெக்ட்.